Hey guys, welcome back to Quick Paints. Another episodeக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். As we promised, நாங்க வந்து எல்லா மேட்சோட ப்ரிவ்யூ ஷோவும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது ஐபிஎல் கோலாகலமான ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி இது செகண்ட் டே செகண்ட் மேட்ச். 8 டைம்ஸ் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கேகேஆர் 3 டைம் சாம்பியன்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது எம்ஐ ஓரளவுக்கு பிளே ஆஃப் வந்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு கேம்பெயின் ஆடினாங்கன்னு பார்க்கணும். ஆனால் கேகேஆர் வந்து ரொம்ப புவரா ஆடினாங்க, ரொம்ப கீழே தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பர்ஸ் போய் பெரிய பெரிய பைஸ்லாம் வாங்கினாங்க. ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். டைரக்டா உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரவீன் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? I'm fine, Vijay. What about you? நல்லா இருக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் 2 ஐபிஎல் 2026ஓட மேட்ச் 2, எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். வான்கடே, மும்பையோட வான்கடையில நடக்க போகுது. ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டோம்னா வான்கடைன்னு பார்க்கும்போது ஒரு பொட்டி கிரவுண்டு, அது போக ஒரு ரோடுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரெட் சாயிலு, பவுன்சி ட்ராக், நல்ல பவுன்ஸ் கிடைக்கும் பவுலர்ஸ்க்கு. பட் ஆனா இந்த வேர்ல்டு கப்ல கொஞ்சம் ஸ்பின்னருக்கு ஹெல்ப் ஆச்சு, முக்கியமா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் ஆச்சு. அந்த முக்கியமான மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட குடகேஷ் மோட்டிக்கும் ராஸ்டன் சேஸ்க்கும் சூப்பர்பா திரும்பிச்சு. அதுக்கு மட்டும் அப்படி நம்ம பார்த்தோம். பட் ஆனா லேட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல கடைசி 2 மேட்ச்ல 220+ வந்து டீம் ஸ்கோர் பண்ணாங்க. அதுலயும் முக்கியமா பார்க்க போனா செமிஃபைனல் மேட்ச் இந்தியா விசஸ் இங்கிலாந்துல இந்தியா வந்து 253 அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ண இங்கிலாண்டும் 246 வரைக்கும் போனாங்க. ஸோ அதனால ஸ்டில் இட்ஸ் கோன பி ஒரு பேரடைஸா தான் இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ் வான்கடையை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஆன்டி டியூ வந்து அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்றதுனால கிராஸ்ல ரொம்ப டியூ இருக்க மாட்டேங்குது, ரொம்ப லேட்டா தான் வருது. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ரிவ்யூ மேட்ச் ஷோல எப்போ பார்த்துட்டோம். அப்படி இருக்க வச்ச கொஞ்சம் டியூ கம்மியா தான் இருக்கும். பட் ஆனாலும் என்னதான் ஆர்டிபிஷியலா ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணாலும் வான்கடை இருக்கிறது அரேபியன் சீக்கு ரொம்ப 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 பக்கத்துல. ஸோ அதனால அந்த இயர்லி அந்த கொஞ்சம் லேட்டாக அந்த ஈவினிங் வரும்போது, லேட்டா நைட் ஆகும்போது அந்த பிரீஸ் ஸ்டேடியத்துக்குள்ள வந்தா கண்டிப்பா டியூ வரதான் செய்யும். டியூவை கட்டுப்படுத்தலாம், ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். பட் ஆனா டியூ இருக்கதான் போகுது. இந்த வான்கடையில ஐபிஎல்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு 123 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 66 முறை பேட்டிங் ஃபர்ஸ்டும் 64 முறை பேட்டிங் செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இதோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 133 ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்னு எடுத்து பார்த்தோம்னா 18 ரன்ஸ் கொடுத்துட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க 2 பேரு, ஹர்பஜன் சிங் அண்ட் வனிண்டு அசரங்கா. இந்த ஒரு வென்யூல ஹையஸ்ட் டீம் டோட்டல்னு பார்த்தோம்னா 235 for 1 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் சேஸ் ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 214 for 4 மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 170+ இருக்குது. ஆனா டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது 58-76 தான் இருக்குது இந்த கிரவுண்ட்ல. ஸோ என்னைய பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்ணை மூடிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா டியூவும் கொஞ்சம் கம்மியா இருக்க போகுது அப்படின்றச்ச நல்ல ஒரு ரெண்டு சைட்லயும் பார்க்கும்போது நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸான ஒரு வென்யூல பேட்டிங்க்கு அதிகமா நல்ல ஒரு பவர் கொண்ட டீம்ஸ் தான் இருக்காங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு ஸ்கோர் போர்ட்ல ப்ரெஷரை போட்டுடலாம். ஒரு 200, 230, 240 அடிச்சிட்டா கொஞ்சம் டியூ இல்லாததுனால அவங்களோட ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே எந்த டீம் டாஸ் ஜெயிக்குது தோக்குதுன்றது வந்து இங்க வந்து பெரிய இஷ்யூவா இருக்க போறது இல்லைன்றதுதான் என்னோட கணக்கு. ஸோ இதுதான் வந்து பிச்சோட ரிப்போர்ட் அண்ட் ஸ்டேடியத்தோட ரிப்போர்ட். உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பிரவீன் இந்த ரெண்டு டீமை பத்தி? நீ நீ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்ன விஜய். நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் த டே யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா நீ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் சொன்ன. நோ டியூ ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். நம்ம இயன் பிஷப்னு நினைக்கிறேன், அவர் கிரவுண்ட்ல படுத்தே காமிச்சாரு டியூ பெருசா இல்லை அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா அசிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வேர்ல்ட் கப்ல சூப்பரா இனிஷியல் ஸ்டேஜ்ல சூப்பரா ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆச்சு. ஸோ எந்த டீம் நல்ல ஸ்பின்னை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பும்ரா வராராங்கிறது ஒரு விஷயம், அது நமக்கு சரியா தெரியல. கண்டிப்பா வந்து எந்த டீம் நல்ல ஸ்பின்னை யூஸ் பண்றாங்களோ, ரெண்டு டீம்லயும் சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா மிட் சாண்ட்னர், வில் ஜாக்சன், நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எந்த டீம் நல்ல ஸ்பின்னை யூஸ் பண்றாங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸ்பின்னுக்கு நல்ல அசிஸ்ட் ஆகுது விஜய்.
ஸோ டாஸ் பெரிய ஃபேக்டரா இருக்காது. எந்த டீம் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்க போறாங்க. அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஓகே, அப்படியே நம்ம வந்து டைரக்டா பிளேயிங் 11க்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட பிளேயிங் 11 ஒரு 4-5 பிளேயிங் 11 போடலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல போட்டோம் அப்படின்னா ஒரு 20 பிளேயிங் 11 கூட போடலாம் அந்த ஆர்டரை வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 தான். பட் ஆனா என்னோட பிளேயிங் 11 என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் குயினி டிகாக். என்னதான் ரயன் ரிக்கல்டன் இருந்தாலும் குயினி டிகாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. நான் வந்து சர்ஃபேர் ரதர்ஃபோர்ட் ஆட வைக்கிறேன். அவருக்கு கீழே நமந்தீர், அதுக்கப்புறம் மிச் சாண்ட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் மயாங்க் மார்க்கெட். இந்த இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா வருவாரான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா அவர் சிஓல இருக்காரு. இன்ஜுரியா என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அதை பத்தி எந்த ரிப்போர்ட்டுமே வரல. பட் சிஓல பெங்களூர்ல இருக்காருன்ற ஒரே ஒரு நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மிச் சாண்டனரா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாங்களான்ற ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் இன்னும் இல்ல. பட் ஏன்னா ரீல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல மிச் சாண்டரோ இல்ல வில் ஜாக்ஸோ இருக்கிறதா எனக்கு தெரியல. வியூஸ் உங்களுக்கு யாரும் தெரிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால நான் வந்து என்னதான் இருந்தாலும் மிச் சாண்டர் டீம்ல எடுத்திருக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா நான் வந்து டீம்ல எடுத்திருக்கேன். அவர் நாளைக்கு ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலாக சர்துல் தாக்கூரா ஆட வைக்கலாம். இதுதான் என்னோட பிளேயிங் 11. இந்த டீம் எடுத்து பார்த்துட்டோம்னா எல்லாரையும் 10 நிமிஷம் பேசலாம். ஏன்னா அப்படி ஒரு வேர்ல்ட் கப் கேம்பெயின் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு மினி இந்தியாவே இந்த டீம்ல இருக்குது. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மிட் சாண்டர் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சன்பர் ஆடிட்டு மேல ஒரு இந்தியன் பேட்டரை ஆடலாம். சர்ஃபேண்டர் ஃபோர்டு இல்ல சாண்டர் உட்கார வச்சாங்கன்னா நம்ம கார்வின் போஷ் அப்படி இல்லைன்னா இன்னொரு வில் ஜாக்சன் வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாம். துனிடிகாக்கு பிரச்சனை ரயால் ரிகண்டன்ல கொண்டு வரலாம். இப்படிங்கிற நிறைய 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 ஆப்ஷன்ஸ் இந்த டீம்ல இருக்குது. பட் ஆனா இதான் என்னோட இனிஷியல் 11. உன்னோட 11ல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா பிரியம்? நீ சொல்றது ஒரு சிலதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒரு சிலதுல நான் மாத்துறேன் விஜய். ஓப்பனிங் வந்து நீ சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரோஹித், QDK. 1 டவுன்ல திலக் வர்மா, 2 டவுன்ல ஸ்கை, 3 டவுன்ல ஹர்திக் பாண்டியா. நான் வந்து 6ல நமந்தீர் கொண்டு வரேன். 7ல வந்து நீ வந்து ரூதர்ஃபோர்ட் சொன்ன. நான் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா நான் வந்து வில் ஜாக்ஸ் ஆடுறேன். நான் ஏன் அப்படின்னு உனக்கு கடைசியில சொல்றேன். நான் வந்து நமந்தீருக்கு முன்னாடி ரதர்ஃபோர்டு சொன்னேன். ஓகே. நான் அது நீ நமந்தீர், நீ வில் ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா நான் வந்துட்டு வில் ஜாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 8ல சாண்ட்னர், அதுக்கப்புறம் தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து மயங்க் மார்க்கண்டே இல்லைன்னா ரகு சர்மா நான் சொல்றேன் விஜய். இந்த இடத்துல அஸ்வினி குமார் வேற இருக்காரு. அஸ்வினி குமார் வேற இருக்காரு. தேவைப்பட்டா வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும் அப்படின்னா அஸ்வினி குமார் அடிக்கலாம். ஸ்பின்னர்னா மயங்க் மார்க்கண்டே இல்லைன்னா ரகு சர்மா அடிக்கலாம். நான் ஏன் வில் ஜாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு சூப்பரான வேர்ல்ட் கப் கேம்பெயின்ல இருந்து வராது. ரூதர்ஃபோர்டும் வந்துட்டு குறை இல்லை, அவரும் நல்ல வேர்ல்ட் கப் கேம்பெயின்ல இருந்தா வராது. நான் ஏன் அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் சொன்னேன் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பினிஷரா. போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வில் ஜாக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து 1 டவுன்ல ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ 1 டவுன்ல அப்புறம் நம்பர் 5ல அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு கிளீன் பினிஷரா வந்து இங்கிலாந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரூதர்ஃபோர்ட நம்ம பினிஷரா தான் நம்ம வந்து மும்பை வந்து எடுக்க போறாங்க. ஆனா ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒயிட் யாக்கர் போட்டோம், ஒயிட் லைன்ல வச்சோம் அப்படின்னா அவர் ரொம்ப திணறாரு. நம்ம வந்து அது GTல இருக்கும் போதே பார்த்தோம். அந்த இதுல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா வில் ஜாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ல தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து 3 மேட்ச் கிட்ட வந்துட்டு வாங்கடையில தான் ஆடினாரு. வாங்கடையில நல்ல பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காருங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரும் நமக்கு கிடைக்குது. சூப்பரான பவுலிங் போட்டாரு. அப்படிங்கிறதுனால நான் வந்து அவரை வந்து நான் வந்துட்டு என் டீம்ல வச்சிருக்கேன் ருதர்ஃபோர்டுக்கு பதிலா. நீ வந்து நம்பர் 6ல ருதர்ஃபோர்ட் சொன்ன. நம்பர் 6ல தான் வந்துட்டு வில் ஜாக்ஸ் இங்கிலாந்துக்கு ஆடினாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 7ல கூட நமந்தீர் அடிக்கலாம். நல்ல பினிஷராக தான் இருந்தாரு போன வருஷம். நம்பர் 7ல நமந்தீர் ஆடிட்டு நம்பர் 6ல கூட வில் ஜாக்ஸ் அடிக்கலாம். உன்னோட இதுல நான் வந்துட்டு ருதர்ஃபோர்டுக்கு பதிலா நான் வந்து வில் ஜாக்ஸை மட்டும் மாத்திருக்கேன் விஜய். விஜய், நான் வந்து உன்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இன்னொன்னு ஆட் பண்றேன். மும்பையோட ஃபர்ஸ்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா விஜய்? ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10-12 வருஷமா வந்து மும்பை தோத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கேமோட ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் பாரு விஜய். கடைசி ஒரு 6-7 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பிளேயரை வந்து டெபியூட் பண்றாங்க விஜய். ஃபர்ஸ்ட் கேம்ல 2025ல பார்த்தோம்னா விக்னேஷ் புத்தூர், 24ல சம்ஸ் முலனி, 23ல அர்ஷத் கான், 22ல வேர்ல்ட்லயே வந்து கலக்கிட்டு இருக்க திலக் வர்மா.
21ல மார்க்கோ ஆன்சன், 20ல வந்துட்டு ஜேம்ஸ் பேட்டின்சன், 2019ல ரசிக் தர் சலாம், 2018ல மயக் மார்கண்டே, இப்ப திரும்பியும் வந்து நம்ம இதுக்குள்ள வராரு. 2017ல யாருமே இல்ல, 2016ல ஜாஸ் பட்லர் ஐபிஎல்ல டெபியூட் பண்ணாரு. இத்தனை டெபுட்டன்ட்ட வந்து ஐபிஎல்ல இப்ப ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கேம்லயும் வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதனால ஒருவேளை தோக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா வந்து இந்த வருஷமும் ஒரு புது பிளேயரை ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இசார். சரியான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு. இப்ப நெட்ஸ்லயும் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவரை எங்கேயாவது டீமுக்குள்ள கொண்டு வருவாங்களோ, ஒருவேளை பும்ரா இல்லைன்னா இசார் வருவாரோ டீமுக்குள்ள அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய், நீ இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எஸ், நானும் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இப்போ இது வரைக்கும் இருந்த டீம் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமா நான் பார்க்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து கடைசி சாம்பியன்ஷிப் படிக்கும்போது இந்த டீம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனா பெஞ்ச் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபார்ம் அவுட் பிளேயரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இருக்கிற டீம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 பிளேயர் ஃபார்ம்ல இருக்காங்கன்ற போது எனக்கு தெரிஞ்ச ஏதோ புது பிளேயர் வந்து கொண்டு வராங்கன்னு டவுட். பட் ஆனா நீ சொன்னதை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்து பார்த்தோம்னாலுமே வருஷம் வருஷம் ஒரு டெபியூட்டன்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டெபியூட்டன் வந்து அப்படியே மற்ற டீம்ஸ்ல ஆடுற மாதிரி அப்படியே மங்கி போற ஒரு பிளேயர்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஷைனான பிளேயரா தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படி நம்ம இங்க இருந்து கேகேஆருக்கு மூவ் ஆனோம் அப்படின்னா என்னோட கேகேஆர் பிளேயிங் என்னன்னா, இப்போ கேகேஆர் பத்தி பேசும்போது சரி, நல்ல ஒரு டீசன்ட் பைலாம் வாங்கினாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஏர்லி ஆஃப் த சீசன்லேயே நிறைய பிரச்சனை ஆயிருச்சு. நம்ம பீடா கூட சொன்னாரு, இந்த இந்த டெட் பவுலிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெட்டாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அதை அதை வந்து இன்னும் வீக்கர் ஆகுபடி நம்மளுக்கு வந்து முஸ்பிகூர் வரை கிடையாது. அதுக்கப்புறம் பத்திரானா வேற என்ன கதைன்னு தெரியல. அவருக்கு என்ஓசி எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் ஆனா பிளெஸிங் முசாரா பண்ணி நல்ல ஒரு சைன் தான் சொல்லுவேன். இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பவுலிங் ஏதோ, அதாவது அந்த லெவல்ல இல்லைனாலும் கொண்டு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. என்னோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்க்கும்போது ஃபின்னாலன் தான் இருப்பாரு. ஃபின்னாலனா டீம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபின்னாலனுக்கு தான் ப்ரிஃபர் பண்றேன். ஃபின்னாலன் டீம் சைஃபர்ட் ரெண்டு பேரையும் ஆட வச்சோம்னா கீழே ஒரு ஃபாரின் பவுலர் அடி வாங்குவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாரின் பவுலர்ஸ் தான் வீக்குன்றப்போ கண்டிப்பா பிளெஸிங் முசாரானி பண்ணி ஆட வைக்கணும் அப்படின்றத என்னோட ஒரு தாட்டு. அப்படி பார்க்கும்போது நான் ஃபின்னாலன் ஆடுவேன். ஏன்னா 298 ரன்ஸ் வேர்ல்ட் கப் கேம்பெயின்ல அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அந்த செமிஃபைனல்ல ஒரு பயமே இல்லாத ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு சவுத் ஆப்பிரிக்காவோட. ஒரு அண்டர் டாகா இருந்தாங்க நியூசிலாந்து. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சு உள்ள வருவாங்கன்றது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த. பட் ஆனா ஒரு அண்டர் டாக்ஸா இருந்து அதுல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா பண்ணாரு ஃபின் ஆலன். ஸோ ஃபின் ஆலன் அவங்களோட கேப்டன் ரகானே. ஏன்னா ஆக்ஷன் அப்பமே வந்துட்டு அவங்களோட கோச் வந்து சொல்லிட்டாரு, நாங்க வந்து சுனில் நரேன் ஓப்பனிங்கை இதோட நாங்க வந்து முடிவு கொண்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஃபின் ஆலன், அஜன்கியா ரகானே, அதுக்கப்புறம் கேம் கிரீன், ரகுவன்ஷி, இந்த 4 பேர் தான் டாப் 4ல இருப்பாங்க. அது ரகுவன்ஷியை பத்தி பேசும்போது நான் வந்து பிராக்டிஸ் மேட்சஸ்லாம் பார்த்தேன். அவங்க யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுல ஒரு மேட்ச் செம்மையா செஞ்சுரி அடிச்சு அவரோட டீமை வந்து ஜெயிக்க வைப்பாரு. ரகுவன்ஷி அவங்களோட ப்ராமிசிங் யங்ஸ்டர் ரொம்ப பேக் பண்றாங்க. அந்த டாப் 4க்குள்ள சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ரகுவன்ஷி கண்டிப்பா இந்த வருஷம் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் அவங்களோட ரிங்கு சிங், ரமன்தீப், அதுக்கப்புறம் அனுகுல் ராய் ஆடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் போடுவாரு. அதுக்கப்புறமா சுனில் நரேன், வைபவ் வரோரா, பிளெஸிங் முசாரபானி, வருண் சக்கரவர்த்தி, நவ்தீனி. இந்த டீம்ல என்னோட 4 ஃபாரின் பிக்ஸ்னு பார்க்கும்போது ஃபின் ஆலன், கேம் கிரீன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பிளெஸிங் முசாரபானி, சுனில் நரேன். இந்த 4 தான் என்னோட டாப் 4. இதுல டிம் ஸ்டீஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேரையும் ஆட வச்சாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க பவுலிங் வந்து இன்னுமே வீக்கர் ஆகும். பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் எவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அதுக்கு டபுள் மடங்கா அவங்களோட பவுலிங் வீக் ஆகும். ஸோ அதனால இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். பிளஸ் நவதீப் சைனி இம்பாக்ட் வேற வருவாரு. இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா பிரியன் உனக்கு? நான் வந்துட்டு நீ சொன்னது முக்காவாசி அக்செப்ட் பண்ணிக்கிற விஜய். நீ வந்து ஃபின் ஆலன் ஆடுவ அப்படின்னு சொன்ன. நான் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து டீம் சேஃபெட்டுக்கு இந்த இடத்துல அகடா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கீப்பிங் அப்படிங்கிற ஒரு இது. ஏன் அப்படின்னா நியூசிலாந்துக்கே வந்துட்டு ஃபின் ஆலன் கீப் பண்ணல, டீம் சேஃபர்ட் தான் கீப் பண்றாருங்கிறதுனால மேபி அந்த கீப்பிங்காக டீம் சேஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுது.
மித்தபடி பின்னால நல்ல பிளேயர். நானா இருந்தாலும் பின்னால இருந்து ஆட வைப்பேன். பட் கீப்பிங்காக டீம் சைஃபர்ட் ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ரகானே, நம்பர் 3ல கேம்ரி, நம்பர் 4ல ரகுவன்ஷி, நம்பர் 5ல வந்துட்டு நான் மனிஷ் பாண்டே சொல்றேன். நம்பர் 6ல ரிங்கு சிங், நம்பர் 7ல ரமன்தீப், நம்பர் 8 வந்துட்டு நரைனு, நம்பர் 9 சைனி, அப்புறம் 10 வந்து வருண், 11 வந்து வைபவ் அரோரா, 12 வந்துட்டு முசரபானி. என்னோட ஃபாரின் பிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீம் சைஃபர்ட், கேம் கிரீன், நரைன், அப்புறம் முசரபானி நான் சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து ஆட் பண்றேன் விஜய். ஒருவேளை நரைன் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடலாம். ஆனா அப்படின்னா அவங்களோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகும். அதே மாதிரி போன வருஷம் போன வருஷம் நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாள் வந்துட்டு ரசல் வந்துட்டு ஒரு பினிஷரா ஆடினாரு. லாஸ்ட் 2 வருஷம் ரசல் ஃபார்ம்ல இல்லதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரசல் மாதிரி ஒரு பிளேயரை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க வந்து ரோமன் பவலை வச்சிருக்காங்க. ஆனா ரோமன் பவலை ஆட முடியாது இவங்களால. ஒருவேளை நரைனை இவங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நரைன் அண்ட் ரகானே ஓபன் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு ரோமன் பவல் ஆட வைக்கலாம். அண்ட் ரகானே ஓபன் பண்ணீங்கன்னா நீ பின்னால கீழே இறக்கி விடுவா, இல்ல டீம் சைஃபர்ட்டை கீழே இறக்கி விடுவியா? இல்ல விஜய், அதான் சொல்றேன். நரேன் அண்ட் ரஹானே ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு ரோமன் பவல கீழே ஆட முடியும். டீம் சைஃபர்ட்டை நம்புறதுக்கு பதிலா நீ சுனில் நாராயண நம்புவியா? அப்படி இல்ல. ஓகே, ப்ரூவன் கண்டடர் தான், நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து ப்ரூவன் கண்டடர். பட் ஆனா கண்ணை மூடி சுத்துற ஒரு பிளேயர். அதுவும் ரீசெண்டா போன சீசன்ல அவருக்கு வந்து அவ்வளவு ஃபார்ம்லாம் இல்ல. கடைசியில் ஃபில் சால்ட் கூட ஓபன் பண்ணும்போது அந்த பவர் பேக்டு ஓபனரா இருந்தாங்க 2024 அவங்க கப்படிக்கும் போது. ஆனா போன வருஷம் அந்த அளவுக்கு இல்ல. டிம் சீஃபர்ட்டுக்கோ இல்ல ஃபின் ஆலனுக்கோ ஆகாடா நீ நிறைய ப்ரிஃபர் பண்ணுவியா ராமன் பவுல் ஆடுறதுக்கு பதிலா? ஒருவேளை அவங்க ராமன் பவல் ஆடணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். அவங்களதான் டிராப் பண்ண முடியும். ஏன்னா கீழே வந்து முசரபானியை வச்சுட்டு உட்கார வச்சுட்டு நீங்க வந்து அங்க வேற பிளேயர் நீங்க ஆடினீங்க, ரோமன் பவல் ஆடினீங்க அப்படின்னா நீங்க 300 அடிச்சாலும் 301 டீம் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அவ்வளவு வீக்கர் பவுலிங்கா இருக்கு. டெத்துல வந்து அதான் ஸ்பீடா சொன்ன மாதிரி டெத்துல டெத்து தான் அவங்க. அப்படிங்கும் போது வேற வழி இல்ல. ஒருவேளை அவங்க ரோமன் பவல் ஆடணுங்கிற ஒரு கட்டாயம் தள்ளப்பட்டாங்க அப்படின்னா ஓப்பனிங்கை மட்டும்தான் அவங்க மாத்தி ஆகணும். ஆனா நரேனோட ஓப்பனிங் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றதுதான் ஒரு செய்தி அவங்ககிட்ட வந்திருக்கு. பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம இந்த டீம் எடுத்து பார்த்தா நாளைக்கு ஒருவேளை பும்ரா ஆடலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஈக்குவல் டீமா தான் நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா மும்பையோட பவுலிங் லைனப்பும் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னா அவ்வளோ பெரிய டீமாலாம் வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா அந்த எப்படி நம்ம வந்து ஆர்சிபியை வந்து ஒரு ரேசுலுட்ட நம்பி தான் மொத்த டீமே இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸும். ட்ரெண்ட் போல்ட் ரீசெண்டா ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பவுலர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தீபக் சகர் அவ்வளவு எக்கனாமிக்கெல்லாம் போட மாட்டாரு. சர்துல் தாக்கூர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அவருக்கு பேரே வாரி வல்லல் தான் கூப்பிடுவாங்க. எஸ் விக்கெட் எடுப்பாரு, பட் ஆனா அந்த ரன்ஸ் ரொம்ப லீக் பண்ணுவாரு. மயங்க் மார்க்கெட் எப்படின்னு தெரியல, ரொம்ப ஒரு வறட்சியில இருந்து தான் வராரு. அப்படின்னு பார்க்கல ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல அப்படின்னா பவுலிங்ல ஒரு தராசுல எடுத்து வச்சோன்னா 2 பேருமே ஈக்குவலா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச்ல. கரெக்ட் தான் விஜய். நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆர்சிபி மாதிரி தான் எம்ஐயும். ட்ரெண்ட் போல்ட், சகர், சாண்ட்னர் எல்லாம் பேசினாலும் ட்ரெண்ட் போல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுக்காரு. ஆனா மேட்சுக்கு மேட்ச் 40 ரன் கொடுத்துருவாருங்கிறதுனால கண்டிப்பா வந்து மும்பையும் வந்து பும்ராவோட 4 ஓவரை நம்பிதான் இருக்காங்க. பார்க்கலாம். அந்த இடத்துலதான் எனக்கு என்ன தோணுது, ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட் ஆடுறதுக்கு பதிலா கார்பின் போஸ் ஆடலாமா? ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் லைனப்பும் கிடைக்கும். அது போக கார்பின் போஸ் நல்ல ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர். அந்த 4 ஓவரும் அவரால் போட முடியும். நறுக்கு நறுக்குன்னு போறாரு, இந்த பவுன்சி ட்ராக் யூஸ் பண்ணி போடுவாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஏன் நாங்க வந்து இப்போ வந்து அவ்வளவு ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னோம்னா, ஒரு காலத்துல எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஃபுட்பால் கொண்டு வர ஒரு 2 for 3, 1 for 2, 3 for 4 அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வருவாரு பவர் பிளேல. பட் ஆனா ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா அவளை வந்து அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் நாங்க வந்து இப்படி சொல்றோம். பிரவீன், ஒருவேளை கார்பின் போஷ் ஆடலாமா? அதாவது இனிஷியல் ஸ்டார்டிங்ல நாளைக்கு வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் போல தான் ஆட போறாரு. ஆனா லேட்டா அவர் ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கார்பின் போஷை கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, இல்ல வந்து நீ இப்படியே தான் போவியா? இல்ல விஜய், கஷ்டம்தான். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு கார்பின் போல்ட் டீம்ல எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா தீபக் சகர் டீம்ல இருக்காருன்னு வச்சுப்போம். தீபக் சகர் கூட நியூ பால் ஷேர் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து நியூ பால்ல கொஞ்சம் ரன் லீக் பண்ணதான் செய்யறாருங்கிறதுனால ட்ரெண்ட் போல்ட் தான் ஆடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வேற வேரியேஷனே இருக்காது. லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது நம்ம இங்க நியூ பால் போடுறதுக்குங்கிறதுனால. சகர் வந்து ரைட்டு, ட்ரெண்ட் போல்ட் லெஃப்ட்ங்கிறது அதை அப்படியே கொண்டு போயிருவாங்களோ. பெர்ஃபார்ம் பண்றாங்க பண்ணலங்கிறது 2வது விஷயம்.
90% வந்து 14 மேட்ச் வந்து ட்ரெண்ட் போல்ட் ஆடதான் போறாரு. ஒரு வேற ரொம்ப மோசமா போட்டாரு அப்படின்னா நீ சொல்றத கண்டிப்பா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பிளேயிங் லெவன் எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கீ பிளேயர்ஸ்க்கு நம்ம போயிடலாம். நம்மளோட வழக்கத்துப்படி நம்மளோட 2 பேரோட ஃபேண்டசி பிளேயர்ஸ் வந்து சொல்லிடலாம். ஒரு பேட்டிங் ஒரு பேட்டர் ஒரு பவுலர் 2 டீம்ல இருந்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்ஐல என்னோட பேட்டர் பவுலர்னு பார்க்கும்போது பேட்டிங்ல வந்து குவினி டிகாக். அவங்க வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கும் போது இருந்த ஒரு பிளேயர் குவினி டிகாக். ஒரு நல்ல பிளேயர். நம்ம சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்து நல்ல தடமிச்சாரு. ஸோ குவினி டிகாக் அண்ட் அலாங் வித் ஜஸ்பிரீத் பும்ரா. ஆடினார்னா நான் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 2 பேரும் தான் என்னோட கீ பிளேயர்ஸ், உன்னோட கீ பிளேயர்ஸ். என்னோட அண்ட் கீ அப்படியே பிளேயர்ஸ். கேகேரோட பிளேயர்ஸ் நீ சொல்லு. ஓகே விஜய். என்னோட மும்பைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேனா நான் சொல்லல, பட் என் மனசுக்கு இது தோணுது. மும்பைக்கு வந்து பேட்டரா வந்து நான் ரோஹித் சர்மாவை சொல்றேன். பிகாஸ் வந்து ஒரு நல்ல டச்ல இருந்தாரு. நம்ம பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் பார்த்தோம். நல்ல டச்ல இருக்காரு, நல்ல ஃபிட்டா இருக்காரு முன்னாடியோடங்கிறதுனால ரோஹித் சர்மா வந்துட்டு நான் மும்பையோட பேட்டிங்ல சொல்றேன். பவுலிங்ல நான் வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டை நம்புறேன் விஜய். எனக்கு என்னமோ தெரியல, அவர் வந்து இன்னைக்கு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கேகேஆருக்கு போனோம் அப்படின்னா என்னோட பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா கேம் கிரீன் புதுசா ஒரு இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு மும்பைக்கு விளாண்டாரு, வாங்கடையில வந்து ஒரு செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காருங்கிறதுனால எனக்கு வந்துட்டு கேம் கிரீன் அப்படின்னு தோணுது. ஏன்னா புதுசா ஒரு இன்க்ளூஷன், நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, டீசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே கேகேஆரோட பவுலிங் போனோம்னா சுனில் நரேன். நீ கேங்கிரீன் சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இதை நம்ம ஸ்டார்டிங்ல பேசியிருக்கணும். அந்த ஹை பர்ஸ், அதோட ப்ரெஷர் அவர் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அதை மீறி அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சீசன்ல. இல்லைன்னா அந்த ப்ரெஷர்னாலேயே அவர் வந்து பெர்ஃபார்மே பண்ணாம போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா ரீசெண்டா நம்ம பார்த்து வெல்கம் பண்ண போறாரு அப்படின்றதுதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எடுத்து கொண்டு வருவாருன்றதுதான் நம்ம பார்க்கணும். என்னோட கீ பிளேயர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஃபின் ஆலன் தான், கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அண்ட் பவுலிங்ல நானும் சொல்லி நிறைய தான் போவேன். ஏன் நான் வரிசை போடலன்னா, அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். இது ஒரு பவுன்சி ட்ராக்ன்றதுனால அரைக்குழி நிறைய விழுவும். அதனால நல்ல ஒரு சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால நான் ஒரு சூரியன் நிறைய கொண்டு போறேன். அவர் வந்து நல்ல லென்த்தை பிடிச்சி போடுவாருன்றதுனால நானும் சூரியன் நிறைய நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கடைசி செக்மெண்ட், முக்கியமான செக்மெண்ட், மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மேட்ச், நாளைக்கு நடக்க போற மேட்ச் யாரு ஜெயிப்பாங்கன்றது உன்னோட ப்ரெடிக்ஷன். நான் வந்துட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ரீசன் சொல்லிக்கிறேன். ரெண்டு டீம்லயும் வந்துட்டு பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து மும்பையோட பவுலிங் நல்லா இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. கம்பேரேட்டிவ்லி ஒரு பாயிண்ட் இல்ல, 2 3 பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். கம்பேரேட்டிவ்லி கேகேஆர் மும்பையோட பவுலிங் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் பும்ரா வச்சிருக்காங்க. வித்தவுட் பும்ரா? வித் பும்ரா அண்ட் வித்தவுட் பும்ரா எப்படினாலும் வச்சுக்கலாம் விஜய். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸும் வந்துட்டு இந்தியாவோட இல்ல இல்ல வேர்ல்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டரே மும்பைல தான் இருக்காரு. ஸோ வந்துட்டு எல்லா பாக்ஸ்லயுமே வந்துட்டு கரெக்டா டிக் பண்றாங்க. 3 ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டோட பெஸ்ட்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா தான். ரீசன்ட் ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னா சாண்டரும் சூப்பரா பேட்டிங் ஆடி இருக்காரு. வில் ஜாக்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி நான் இதுலயே சொல்லிட்டேன், டீம்ல சொல்லும் போதே சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது 3 ஆல்ரவுண்டர் சரியான ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு அந்த இது குறையுமோ, அப்படி அந்த ஒரு குறை இருக்கோ கொல்கத்தால அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஒரு 70-30 நான் மும்பை கிட்ட போறேன். நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு வந்து, நான் வந்து நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் நான் வந்து எம்ஐன்னு தான் எழுதி வச்சிருந்தேன். பட் ஆனா இந்த ஷோ ஆரம்பிச்சோன்னா மாறலான்னு தோணுச்சு. பட் ஆனா நான் மும்பை கூட தான் போறேன். என்னதான் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் கடந்த சில வருஷமா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கல, தோக்க தான் போறாங்க. நிறைய மீம்ஸ்லாம் வருது, கேகேஆருக்கு ஈஸி 2 பாயிண்ட்ஸ், கேகேஆர்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது எம்ஐ தான் எனக்கு தெரிஞ்ச நீ சொன்ன மாதிரி ரொம்ப அகடா இருக்கிறாங்க. வித் பும்ராவா இருந்தா இன்னுமே ரொம்ப 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 அகடா தான் இருக்கிறாங்க. ஏன்னா கேகேஆர் பவுலிங் என்ன எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கரா தான் இருக்காங்க. ஏன்னா பிளஸிங் சரபணி வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணாரு, அவரோட டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து ஆடினாரு, நல்லா இருந்தாரு. பட் இந்த டீம் கூட எப்படி ஜெல் ஆக போறாரு, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஒரு வாரம் ஆடுனா அது எப்படி ஜெல் ஆகி வர போறாரு, ஒரு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டோட ப்ரெஷர் எப்படி இருக்கிற போது. ஏன்னா வேர்ல்ட் கப்ல இருந்த கிரௌட் இங்க இருப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. எக்கச்சக்கமான கிரௌடு இருப்பாங்க. அதுவும் நாளைக்கு வான்கடையில நடக்கிறதுனால அந்த ரோஹித் ரோஹித் மும்பை மும்பைன்னு கத்துறதுதான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மீறி எப்படி இந்த பவுலர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல.
பட் அதனால நானும் மும்பை இந்தியன்ஸ் தான் நான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் அந்த அவங்களோட அந்த ரொம்ப நாள் பேகேஜை வந்து தகர்த்தி ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், வின் பண்ணிடுவோம், பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வருவாங்கன்றத நான் நம்புறேன். எஸ், ஓகே, இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நம்ம ரெண்டு பேரும் வந்து சேமா தான் சொல்லியிருக்கிறோம். வியூவர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களோட பிளேயிங் லெவனை பத்தி நாங்க சொல்லிட்டோம். உங்களோட பிளேயிங் லெவன் யாரு நீங்க ஆடுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நாங்க வந்து அதாவது நரேந்திரன் வந்து ஓப்பனிங் ஆட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஆட வைப்பீங்களா? ஆட வச்சா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா பேட்டிங்ல அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களோட கீ பிளேயர்ஸ் யாரு அண்ட் மேட்ச் யாரு ஜெயிப்பா? கேகேஆர் ஜெயிச்சிருவாங்க இல்ல மும்பை அவங்களோட அந்த ஒரு ரொம்ப நாள் அந்த ஒரு கேர்ஸை உடைப்பாங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் மேட்சோட ப்ரிவியூ இதோட முடிஞ்சிருச்சு. நானும் பிரவீனும் உங்களை தேர்ட் மேட்ச் ப்ரிவியூல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யூ, விஜய் அண்ட் பிரவீன். பாய்.